நினைத்து மனதில் வேட்டையனை வசைபாடினார். அப்போது அந்த பக்கம் இருந்து மற்றொரு சத்தம், என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கோங்க, நானும் ஆதனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்கு என்று கேட்டது. அது வேறு யாரும் இல்லை, இனியன் தான். அப்போது அவனுக்கு அருகில் இருந்த நவயுகனும் அவன் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து முன் வந்து சக்கரவர்த்தியை பார்த்து, நானும் உன் கூட சேர்ந்துக்கிறேன், ஏன்னா இந்த ஆதன் இந்த உலகத்துல வாழவே கூடாதுன்னு நினைக்கிற பல பேர்ல நானும் ஒருத்தன் என்று கூறினான். ஆதன் தனது எதிரில் இருக்கும் நால்வரையும் பார்த்து, நமக்கு புது சக்தி வந்ததுக்கு அப்புறம் இங்க செம்ம ஃபைட் சீன் இருக்கும் போல, அதுவும் நல்லதுதான், ஏன்னா அப்பதான் நம்மளோட புது சக்தி எப்படின்னு நமக்கும் தெரியும் என்று நினைத்து சண்டைக்கு தயாரானான். அப்போது அட்டூரியன் ஆதனையும் அந்த நால்வரையும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தான். அவன் அந்த நால்வருடனும் சேரவில்லை, ஆதனுக்கு ஆதரவாகவும் நிற்கவில்லை. அதை பார்த்த ஆதன், எப்படியும் இவனும் அந்த பக்கம் போய் நின்னுட்டு நம்மளை பார்த்து ஏதாவது டயலாக் பேசதான் போறான், இதுக்கு எதுக்கு இவன் இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்கான் என்று நினைத்தான். அட்டூரியன் அந்த நால்வரின் பக்கம் செல்வானா? அங்கு இருக்கும் அனைவருக்கும் காத்திருக்கும் அதிர்ச்சியான விஷயம் என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான விஷயங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 98. ஆதனை எதிர்த்து சக்கரவர்த்தி, வேட்டையன், இனியன் மற்றும் நவயுகன் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அட்டூரியன் அவர்களுடன் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. ஆதன் திரும்பி அட்டூரியனை பார்த்துவிட்டு அந்த நால்வரையும் பார்த்து நின்று கொண்டிருந்தான். அப்போது நவயுகன் அட்டூரியனை பார்த்து, என்ன அட்டூரியன் அங்கேயே நின்னுட்டு இருக்க, வா வந்து எங்க கூட சேர்ந்துக்கோ, நம்ம இந்த ஆதனை கொண்டுட்டு அவங்கிட்ட இருக்க அந்த 8 பழத்தையும் 5 பேரும் பிரிச்சுக்கலாம் வா என்று கூறினான். அதை கேட்ட அட்டூரியன், இல்ல நவயுகன், நான் உங்க கூட சேர்ந்துதான் ஆதனை கொள்ளணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல, நான் அவனை எங்க வச்சு எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சுக்கிறேன் என்று கூறினான். அதை கேட்ட நவயுகனுக்கு கன்னத்தில் அறை விழுந்தது போல இருந்தது. அதன் பிறகு அவன் ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அட்டூரியன் பேசியதை கேட்ட ஆதன் மிகவும் ஆச்சரியமாக உணர்ந்தான். காரணம், இங்கு நிற்கும் நால்வரையும் விட அட்டூரியனுக்கும் ஆதனுக்கும் தான் பெரிய பகையே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவன் அவர்களுடன் சேர்ந்து ஆதனை தாக்கியிருந்தால் நிச்சயமாக ஆதனால் அந்த சக்தியை தாங்கி இருக்கவே முடியாது என்பதே நிதர்சனம். சரி, அட்டூரியன் வரலன்னா என்ன, நம்ம தான் 4 பேர் இருக்கோம்ல, இவனுக்கெல்லாம் நம்ம 4 பேரே அதிகம், நம்ம 4 பேரோட சக்தியும் ஒன்னு சேர்த்து அவனை அடிச்சோம்னா அவன் அடுத்த அடிக்கு உயிரோட இருக்க மாட்டான், வாங்க நம்ம சக்தியை வெளிப்படுத்தலாம் என்று கூறினான் சக்கரவர்த்தி. நீ சொல்றது சரிதான், வாங்க 4 பேரும் நம்ம சக்திகளை வெளிப்படுத்தலாம் என்று இனியவன் கூறிவிட்டு தனது சக்தியை முதலில் வெளியெடுத்தான். அதைத் தொடர்ந்து சக்கரவர்த்தி, வேட்டையன் மற்றும் நவயுகன் அவரவர் சக்தியை வெளியெடுத்தார்கள். அதை பார்த்த ஆதன் எந்தவிதமான சஞ்சலமும் இல்லாமல் சாதுவாக நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த பருள், என்ன ஆதன், அங்க 4 பேரும் உன்னை அடிக்க அவங்க சக்தி எடுத்துட்டு இருக்காங்க, நீ இப்படி அசால்ட்டா நின்னுட்டு இருக்க, நான் வேணா உனக்கு உதவி செய்யவா என்று கேட்டாள். இல்ல பருள், இவங்களை நானே பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கும் எதுவும் ஆகாது எனக்கும் எதுவும் ஆகாது என்று கூறிவிட்டு தனது கண்களை மூடி நின்றான் ஆதன். அதை கேட்டு பருளின் குழப்பம் மேலும் அதிகமானது. காரணம், அவர்கள் நால்வரும் இதற்கு முன்பு நடந்த மதுரா அகாடமி போட்டியில் முதல் 10 இடங்களுக்குள் வந்தவர்கள். ஆனால் ஆதன் சாதாரணமான 7வது லெவல் சக்தி உள்ளவனாகும். அப்படியே ஆதன் அந்த சிலையில் இருந்து சக்தி மிகுந்த ஆற்றல் பெற்றிருந்தாலும் அந்த நால்வரையும் ஒன்று சேர எதிர்க்கும் அளவுக்கு இந்த சக்தி இருக்குமா என்பது சந்தேகம்தான். ஆதன் தைரியமாக நிற்பதை பார்த்த அட்டூரியனும் லோகித்தும் மிகவும் ஆச்சரியமாக உணர்ந்தார்கள். இருப்பினும் அவர்கள் அவனுக்கு உதவவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. அங்கு என்ன நடக்கிறது என்று வேடிக்கைதான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நால்வரும் அவரவர் சக்தியை வெளியெடுத்து விட்டார்கள். அந்த சக்தியை ஒன்று சேர்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் கண்களை மூடிக்கொண்டே நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த பருள்தான் மிகவும் பதட்டப்பட்டாள். ஆதன் தனக்கு இருக்கும் அந்த டிராகனையும் அவனது சக்தியான ஈட்டி சக்தியையும் முழுமையாக வெளிப்படுத்தி விடலாம் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தான். அதனால்தான் ஆதன் தனது கண்களை மூடி தியானம் செய்து அதை மெல்ல மெல்ல தனக்குள் இருந்து வெளியெடுத்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த நால்வரும் ஆதனை நோக்கி அந்த 4 சக்திகளையும் ஒன்று சேர தாக்கினார்கள். அது மெதுவாகத்தான் ஆதனை நோக்கி வந்தது. அதை பார்த்த அட்டூரியனை சற்று வெடவெடத்து போனான். பருள் தனது சக்தியை எடுத்து தன்னையும் ஆதனையும் தற்காத்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு தனது சக்தியையும் வெளியெடுத்தாள். இருப்பினும்
4 சக்தியை தன்னால் தடுக்க முடியாது என்ற பயமும் இருந்தது. இன்னைக்கோட இந்த ஆதன் செத்தான் என்று வஞ்சகமாக சிரித்தபடியே கூறினான் சக்கரவர்த்தி. ஆமா ஆமா சக்கரவர்த்தி என்று வேட்டையன் சக்கரவர்த்தியை பார்த்து கூறிவிட்டு வருளை பார்த்து, நீ இந்த பக்கம் ஓரமா வந்துரு டார்லிங், நீ அவனுக்கு சப்போர்ட்டாலாம் எதுவும் பண்ணாத, இந்த பக்கம் ஓரமா வந்துரு என்று கூறினான். அதை கேட்டு வருளுக்கு கோபம் மேலும் அதிகமானது. ஆனால் தற்போதைக்கு அவளால் ஏதும் பண்ண முடியவில்லை. அந்த 4 சக்தியும் ஆதனுக்கு அருகில் வந்ததும் அப்படியே உறைந்து நின்றது. அது அவனை தாக்கவும் இல்லை. அதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் திகைத்து போனார்கள். ஆனால் ஆதன் மட்டும் தனது கண்களை மூடி தியானம் செய்தவாறே இருந்தான். வருள் ஆதனுக்கு முன்னால் வந்து, ஏ ஆதன், இப்ப நீ என்ன பண்ணன? இந்த 4 சக்தியும் எப்படி உன்னை அட்டாக் பண்ணாம அப்படியே உறைஞ்சு போய் நிக்குது என்று கேட்டாள். அட்டூரியன், லோகித், அங்கிருந்த மற்ற 4வரும் ஆதனை அதிர்ச்சி கலந்த ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் கண்களை திறந்து வருளை பார்த்து, என்னது, நான் இந்த 4 சக்தியும் ஒரே வச்சனா? என்னம்மா, நானே என்னோட முழு சக்தியும் வெளிப்படுத்திட்டு இருக்கேன், நீ என்னடானா நான் இந்த சக்தியை ஒரே வச்சிட்டேன்னு சொல்ற என்று குழப்பத்துடன் கேட்டுவிட்டு அந்த உறைந்திருக்கும் சக்தியை பார்த்து விட்டு, ஏய், யாருப்பா இந்த 4 சக்தியும் ஒரே வச்சது? பார்க்கவே நல்லா இருக்குப்பா என்று கூறினான். ஆதன் பேசும் பேச்சை வைத்தே சொல்லலாம் அவன் நடிக்கவில்லை என்று. ஏனென்றால் அங்கிருந்த அனைவரும் வியந்தது போலவே ஆதனும் அந்த உறைந்த சக்தியை பார்த்து வியந்து பார்த்து கொண்டிருந்தான். நீ இந்த சக்தியை உரை வைக்கலனா அப்புறம் யார் இந்த வேலையை செஞ்சது என்று வருள் கேட்ட அடுத்த நொடி அங்கிருந்த வானத்தில் இருந்து ஒரு பயங்கரமான இடி வந்து உறைந்திருந்த சக்தியை அடித்து உடைத்தது. அப்போது ஆதன், வருள் மற்றும் அனைவரும் வானத்தை நோக்கி பார்த்தார்கள். அந்த வானத்தில் இருந்து ஒரு ஒளி போல் வந்து அந்த 8 சிலைகளுக்கும் நடுவில் விழுந்தது. அந்த இடி விழுந்த அடுத்த நொடி அந்த 8 சிலையும் அப்படியே மண்ணுக்குள் செல்ல ஆரம்பித்தது. அதை பார்த்து அங்கிருந்த 8 நபர்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது அந்த 8 சிலைகளில் இருந்த இடத்தில் ஒரு 8 விதமான ஒளி மட்டும் விழுந்து கொண்டிருந்தது. வானத்தில் இருந்து அந்த சிலைகள் இருந்த இடத்தில் விழுந்த ஒளியை மேலும் கீழுமாக அந்த 8 நபர்களும் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்ப எதுக்கு இந்த இடி விழுந்துச்சு? அப்புறம் இந்த சிலைகள் எல்லாம் மண்ணுக்குள்ள போச்சு. அப்புறம் இந்த இடத்துல ஏதோ வெளிச்சம் அடிச்சிட்டு இருக்கு, இது என்னன்னே புரியலையே என்று கூறினான் வேட்டையன். அப்போது வானத்தில் இருந்து ஒரு குரல் வந்தது. நீங்க எல்லாரும் இந்த நட்சத்திர பள்ளத்தாக்கின் முடிவுக்கு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நடந்த தனித்துவமான சவால்களையும் வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால நீங்க இங்க இருக்க கூடாது. எல்லாரும் மதுரை அகாடமிக்கு போகணும். அதுக்குதான் இந்த ஒளி வந்திருக்கு. இதுக்கு மேலேயும் நீங்க சண்டை போட்டா யார் சக்தியை பயன்படுத்தி இன்னொருத்தர் அடிக்கிறீங்களோ அவங்கள எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். ஏன்னா இந்த மலை மேல யாரும் யார் கூடயும் சண்டை போடக்கூடாது. இதுவும் இந்த பள்ளத்தாக்கோட ஒரு விதிமுறைகள் தான். நீங்க மலைக்கு கீழே சண்டை போடுறது வேற, ஆனா இந்த மலைக்கு மேல உங்க தனித்துவத்துக்கு கூட தான் நீங்க சண்டை போடணும், அடுத்த ஆளுங்க கூட இல்ல என்று கூறியது. அதை கேட்டு சக்கரவர்த்தி, எல்லாம் சரிதான், ஆனா இந்த பொருள் என்ன அடிச்சப்போ நீங்க வந்து அந்த சக்தியை தடுக்கவே இல்லையே, அப்ப எனக்குனா ஒரு நியாயம், அந்த ஆதனுக்குனா ஒரு நியாயமா என்று கோபமாக கேட்டான். அந்த வானத்தில் இருந்து வந்த குரல் சத்தமிட்டு சிரித்துவிட்டு சக்கரவர்த்திக்கு முன்பு ஒரு இடியை போட்டுவிட்டு, இந்த மலையேறி வந்த எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான். நான் ஏன் உன்னை காப்பாத்தலனா, நீ ஒரு பொண்ணை பார்த்து பேசின வார்த்தை தப்பு. தப்பு பண்ணவங்களுக்கு என் இடத்துல தண்டனையும், தப்பு பண்ணாதவங்களுக்கு என் இடத்துல பாதுகாப்பும் நிச்சயம் கிடைக்கும். இதுதான் என் தர்மம் என்று கூறியது. அதை கேட்டதும் சக்கரவர்த்தி ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அப்போது அந்த குரல், வாங்க எல்லாரும் வந்து அவங்களோட சிலை இருந்த இடத்துல வந்து நில்லுங்க, உங்களை மதுரை அகாடமியில விட்டுறேன் என்று கூறியது. அதை கேட்டதும் அட்டூரியன் தான் முதலில் சென்று அந்த ஒளியில் நின்றான். அதன் பிறகு லோகித், நவயுகன், இனியன், சக்கரவர்த்தி, வேட்டையன், வருள் மற்றும் இறுதியாகத்தான் ஆதன் நடந்து சென்றார். அப்போது ஆதன் அந்த வானத்தில் இருந்து வந்த குரலை பார்த்து, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனா நீங்க இல்லனா எனக்கு இப்படி ஒரு சக்தியும் கிடைச்சிருக்காது, என் உயிரும் தப்பிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களை என் வாழ்நாள்ல நான் மறக்கவே மாட்டேன், ரொம்ப ரொம்ப நன்றி என்று கூறினான். அதை கேட்டதும் அந்த குரல் ஆதனை பார்த்து, இனி நீ உன் வாழ்க்கையில சந்திக்க போற வெற்றிகளுக்கு என்னோட வாழ்த்துக்கள் என்று கூறியது. ஆதனும் கையெடுத்து வணங்கிவிட்டு அந்த ஒளியில் வந்து நின்றான். அங்கிருந்த 8 நபர்களுக்கும் ஒரு பிளாஷ் அடித்தது. அதன் பிறகு அவர்களின் கண்களுக்கு எந்த விஷயமும் தெரியவில்லை, அப்படியே கருப்பாக இருந்தது. அவர்கள் 8 நபர்களும் மயக்கமடைந்த நிலைக்கு சென்றார்கள். அங்கிருந்த 8 நபர்களும் பறப்பது போல் மட்டும் உணர்ந்தார்கள். ஆனால் எங்கு செல்கிறோம் என்று தெரியாத வண்ணம் மயக்கத்தில் இருந்தார்கள்.
அதனால் அவர்களுக்கு ஏதுமே தெரியவில்லை. சிறிது நேரம் இப்படியே நடந்து கொண்டிருந்தது. 8 நபர்களும் ஒரு இடத்தில் இறக்கிவிடப்பட்டதும் தான் அவர்களுக்கு கண்ணே தெரிந்தது. அந்த 8 நபர்களும் நட்சத்திர பள்ளத்தாக்கின் என்ட்ரன்ஸில் நின்று கொண்டிருந்தார்கள். இருப்பினும் அவர்கள் யாரும் ஏதும் பேசவில்லை. அதற்கு மாறாக அங்கு இவர்களுக்காக காத்துக் கொண்டிருந்த கூட்டத்தினர் இவர்கள் 8 நபர்களையும் பார்த்துவிட்டு, எல்லாரும் அங்க பாருங்க, அந்த நட்சத்திர பள்ளத்தாக்குல இருந்து 8 பேர் வந்துட்டாங்க. எந்த வருஷ போட்டியிலையும் 8 பேர் வந்ததா சரித்திரமே இல்ல. இவங்க எல்லாம் உண்மையாமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளுங்கதான் என்று கூறினான். அங்கிருந்த கூட்டத்தினரில் சிலர் அந்த போட்டியின் முடிவை பார்க்க வந்தவர்களாகும். இன்னும் சிலர் அந்த போட்டியில் பங்கு பெற்று அதிலிருந்து தோல்வியடைந்து திரும்பியவர்களாகும். அங்கு இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பள்ளத்தாக்கை வென்று வந்த நபர்களை யாரென்று பார்க்க 10 நாட்களாக ஆர்வமாக காத்துக் கொண்டிருந்தவர்களாகும். ஏனென்றால் அந்த பள்ளத்தாக்கில் போட்டி போட்டவர்களும் சரி, அங்கிருந்த கூட்டத்தினரும் சரி, சாமானியன் வரைக்கும் அந்த பள்ளத்தாக்கின் ஆபத்தை தெரிந்து கொண்டவர்கள்தான். அதனாலேயே அவர்களுக்கு இவர்கள் 8 நபர்களையும் பார்த்தே ஆக வேண்டும் என்று மிகவும் ஆர்வமாக இருந்தது. அப்படி இருப்பினும் அந்த கூட்டத்தினர் ஆதனை பார்த்த போது, இவன் எப்படி இந்த 7 லெஜண்டுகள் கூட இந்த பள்ளத்தாக்குல இருந்து தப்பிச்சு சர்வே பண்ணி வந்தான் என்று சந்தேகம் பார்வையாளர்களுக்கு இருந்தது. அந்த கூட்டத்தில் தான் சோமன், வெண்ணிலா மற்றும் மஞ்சு நின்று ஆதனை பெருமிதமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்திலும் ஆதன் அந்த மூவரையும் பார்த்து சிரித்துவிட்டு கண்ணடித்தான். அதை பார்த்த அந்த மூவரும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். அங்கிருந்த ஆயிரக்கணக்கான கூட்டத்தினரின் கண்கள் எல்லாம் ஆதனைத்தான் ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் ஒரு 7வது லெவல் சக்தி உள்ள நபர் எப்படி இந்த பள்ளத்தாக்கை தாண்டி வந்திருக்கிறான், இது மிகவும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறதே என்றும், அந்த அனௌன்ஸ்மெண்ட் செய்தவர் 10 நாட்களுக்கு முன்னால் சொன்னது போல இறுதியாக தனித்துவமிக்க சவால்களையும் எப்படி கடந்து வந்தான் என்றுதான் அங்கிருந்த அனைவரின் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்து வந்த ஒரு பெரியவர் அந்த 8 நபர்களையும் பார்த்துவிட்டு, வா, பல வருஷத்துக்கு முன்னாடி எங்க காலத்துல நாங்க 4 பேர் இந்த பள்ளத்தாக்குல இருந்து வெற்றி அடைஞ்சு வந்ததுக்கே நம்ம மதுரா அகாடமிய உலக அளவிலான தரவரிசை குழு 7வது இடத்துல இருந்து 4வது இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. இப்ப 8 பேர் ஜெயிச்சு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம மதுரா அகாடமி முதல் இடத்துக்கு வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன் என்று சந்தோஷமாக கூறினார். அதை கேட்ட சோமன், தாத்தா நீங்க சொல்றது உண்மைதான், அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா தாத்தாக்கு ஒரு கேக் வாங்கி விட்டுங்கடா, இப்போதைக்கு தாத்தாவுக்கு ஒரு விசில போடே என்று கூறிவிட்டு சத்தமாக ஒரு விசில் அடித்தான். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் விசில் அடித்தும் கைதட்டியும் அந்த 8 நபர்களையும் பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து அந்த 8 நபர்களுக்கும் மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. இந்த உலகளாவிய தரவரிசை குழுமம் என்பது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் கூட்டம் கூடி அந்த 3 ஆண்டுகளும் நடந்த எல்லா அகாடமி வெற்றிகளையும் பார்த்துவிட்டு ஓவரால் யார் வென்றது என்று சாம்பியன் பட்டத்தை அந்த அகாடமிக்கு கொடுப்பார்கள். அதைத்தான் அந்த தாத்தா சந்தோஷமாக சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த பெருவிழா அந்த உலகில் இருக்கும் மக்கள் அனைவருக்கும் முன்புதான் நடைபெறும். இந்த விழாவிற்கு எப்படியும் 10 லட்சம் பேருக்கு குறையாமல் பார்ப்பதற்கு பார்வையாளர்கள் வந்து இந்த விழாவை சிறப்பிப்பார்கள். அதனால்தான் அந்த தாத்தா அந்த விஷயத்தை சொல்லவும் அங்கிருந்த அனைவரும் சத்தமிட்டு கத்திக்கொண்டு சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த பரிசு கொடுக்கிற விழா முடிஞ்சதும் அடுத்து ரேங்கிங் போர்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மதுரா அகாடமிக்கு ஒரு குழு போட்டு நல்ல மாவீரர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் இந்த உலகளாவிலான தரவரிசை போடும் குழு விழா வைப்பாங்க. இப்படி அடுத்தடுத்து வேற லெவல்ல விழா எல்லாம் இருக்கு மச்சான் என்று அந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவன் கூறினான். அதை கேட்டதும் சோமன், நண்பா உனக்கு எல்லாமே தெரியுது, வேற லெவல்ரா நீ, உன் கைய கொடு, பாஷா பாய்க்கு மாதிரி உன் கையில முத்தம் கொடுக்குறேன் என்று கூறினான். அதை கேட்டு அந்த நபர் சிரித்தான். அதை கேட்டு அங்கிருந்த சிலரும் சிரித்தார்கள். அங்கிருந்த பெரும்பாலானவர்களுக்கு அந்த 2 விழா நடக்கப் போகிறது என்று தெரியும். அதனால் அனைவரும் சந்தோஷத்தின் உச்சிக்கு சென்று விட்டார்கள். அனைவரும் இந்த பேச்சை அப்படியே அமைதிப்படுத்திவிட்டு அந்த 8 நபர்களையும் மீண்டும் வியப்பாக பார்க்க ஆரம்பித்தார்கள். கூட்டத்தினருக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன, ஆதனுக்கு காத்திருக்கும் ஆச்சரியமான விஷயம் என்ன, அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன, இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 99. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் அந்த 8 நபரையும் பார்த்துவிட்டு, யாருப்பா அந்த 8 பேரும், எனக்கு அதுல அட்டூரியனை தெரியும், அப்புறம் நவயுகனை தெரியும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பருளையும் தெரியும், மத்த யாரெல்லாம் இருக்காங்க, இங்க இருக்க யாராவது சொல்லுங்களேன் என்று கேட்டான்.
அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த மற்றொருவன், அது யாருன்னு எனக்கு தெரியும். அங்க நிக்கிற ஆள்ல இருந்து சொல்றவன் நல்லா கேட்டுக்கோ. அட்டோரியன், பருள், வேட்டையன், நவயுகன், இனியன், லோகித், அப்புறம் அவன் பேரு சக்கரவர்த்தி. ஆனா அந்த 8வது நிக்கிற 7வது லெவல் சக்தி உள்ளவன் யாருன்னு தான் எனக்கும் தெரியல. அவனை நான் இதுக்கு முன்னாடி எந்த போட்டியிலையும் ஜெயிச்சு பார்த்ததே இல்ல என்று கூறினான். அந்த நபர் கூறியது சரிதான். ஏனென்றால் அட்டோரியனும் இனியனும் இதற்கு முன்பு நடந்த போட்டிகளில் முதல் 5 இடங்களில் இடம் பிடித்த மாவீரர்களாகும். மற்ற அனைவரும் 9வது லெவல் சக்தியை பெற்றவர்களாகும். ஆனால் ஆதன் மட்டும்தான் 7வது லெவல் சக்தியை பெற்றிருந்தான். அதனால்தான் அங்கிருந்த மக்கள் ஆதனை வினோதமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த கூட்டத்தினருக்கு அங்கு இருக்கும் 8 பேரின் ஆற்றல் முக்கியமல்ல, அவர்களது சக்தி லெவல் எத்தனையில் இருக்கிறது என்றுதான் மதிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு இவன் இந்த பள்ளத்தாக்குல இருந்து ஜெயிச்சு வந்திருக்கான் என்று ஆதனை பார்த்து ஏளனமாக கூறினான் கூட்டத்தில் இருந்த ஒருவன். அப்போது அவனுக்கு அருகில் இருந்த சோமன், அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு பாத்துருந்தேனா நீயும் அந்த 8 பேர்ல ஒருத்தனா போய் நின்றப்ப. இப்படி பாக்கிறவனெல்லாம் சந்தேகப்பட்டுட்டே இருந்தா இப்படி கூட்டத்தில் நின்று கைதான் தட்டிக்கிட்டு இருக்கணும் என்று கூறினான். அதை கேட்ட அங்கிருந்த சிலர் சோமன் சொன்னது சரிதான் என்பது போல தலையசைத்தார்கள். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும் ஆதனுக்கு என்ன சிறப்பு தகுதி இருக்கும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட பருள் ஆதனை பார்த்து, எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆதன் என்று கூறினாள். ஆதன் திரும்பி அந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு அப்படியே திரும்பி பருளை பார்த்து, இந்த கூட்டம் போற்றினாலும் சரி தூற்றினாலும் சரி நம்ம எதுக்கும் பதில் சொல்லாம நம்ம வேலைய நம்ம பார்த்துட்டு இருந்தாலே போதும். நம்மளோட வேலை நம்ம இலக்கு நோக்கி முன்னேறிக்கிட்டே இருக்கிறது தான், அதுல மட்டும் கவனத்தை வச்சா போதும் என்று கூறினான். அதுவும் சரிதான், ஆனா இவங்க வாயும் நம்ம அடைக்க முடியாது. அதனால நீ சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கிறது நல்ல ஐடியா தான் என்று சிறு புன்னகையுடன் கூறினாள் பருள். அதை கேட்டு ஆதனும் சிரித்துவிட்டு இருவரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த வேட்டையன், அந்த மலை மேலேயே அந்த ஆதனை கொல்றதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்குள்ள அங்க ஒரு குரல் வந்து தர்ம யுத்தம் நேர்மைன்னு பேசி எங்களை தடுத்துருச்சு. அதனால இவன் உயிர் தப்பிச்சுட்டான். ஐயோ, இவன் நம்ம ஆள் கூட நெருக்கமா பேசிட்டு இருக்கத பார்த்தா கடுப்பா இருக்கே என்று நினைத்து ஆதனை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். ஆதனும் பருளும் பேசி சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்த அந்த கூட்டத்தினரில் ஒருவன், அங்க பாருப்பா, அந்த பருளும் அந்த 7வது லெவல் சக்தி உள்ளவனும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவளோட சப்போர்ட்ல தான் இந்த 7வது லெவல்காரன் இந்த பள்ளத்தாக்க தாண்டி வந்திருப்பானோ என்று கூறினான். அதை கேட்ட சோமன், ஆட பாவீங்களா, அவங்க 2 பேருக்கு இருக்க பகை என்னன்னு தெரியாம இவனுங்க விட்டா அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு கூட சொல்லுவாங்க போல இருக்கே என்று நினைத்து தனக்குள் சிரித்தான். அப்போது அந்த நபருக்கு பக்கத்தில் இருந்த நபர், நீ சொல்றதெல்லாம் வாய்ப்பே இல்லடா. ஏன்னா 9வது லெவல் சக்தி உள்ள பருள் போய் ஒரு 7வது லெவல் சக்தி உள்ளவனுக்கு உதவி செய்யணும்னு அவளுக்கு என்ன தேவை இருக்க போது சொல்லு. சும்மா வாய்க்கு வந்தபடி உளராம நில்லுங்கடா டேய் என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த கூட்டத்தினர் அந்த 2வது நபர் பேசிய பேச்சு தான் உண்மை என்பது போல தலையசைத்தார்கள். இருப்பினும் சிலர் ஆதனையும் பருளையும் சேர்த்து வைத்து தப்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்ட சோமன் ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அப்போது அந்த கூட்டத்திற்குள் இருந்து ஒரு சத்தம் வந்தது. எல்லாரும் இந்த 7வது லெவல் சக்தி இருக்க பையனை தப்பா பேசுறத நிறுத்துங்க. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அவ ஒன்னும் வீக்கான ஆளெல்லாம் இருக்க மாட்டான் என்று ஒரு பெண் கூறினாள். அது வேறு யாரும் இல்லை, சிந்துதான். அவளை பார்த்து கூட்டத்தில் இருந்த அனைவரும் கோபமடைந்தார்கள். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவன் சிந்துவை பார்த்து, இதை எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்ற, உனக்கு அவனை பத்தி தெரியுமா என்ன என்று கேட்டான். தெரியும், அவன் பேரு ஆதன். அவன் எப்படி வலிமையானவன் சொல்றேன்னா, இங்க இருக்க யாராவது இந்த நட்சத்திர பள்ளத்தாக்குல வர்ற பழத்தை பாத்திருக்கீங்களா என்று கேட்டாள் சிந்து. இல்ல, அதெல்லாம் மாவீரர்களும் பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தோட ஆளுங்களும் தான் பாத்திருப்பாங்க, அதை சாப்பிட்டும் இருப்பாங்க. அது எங்களை மாதிரி சாதாரணமான ஆளுங்கெல்லாம் எப்படி பார்க்க முடியும் என்று கூறினான் கூட்டத்தில் இருந்த ஒருவன். சரி, அந்த பள்ளத்தாக்குல இந்த முறை எத்தனை பழங்கள் வந்துச்சுன்னு சொல்லுங்க பாக்கலாம் என்று கேட்டாள் சிந்து. என்ன, 7 பழம் இல்ல 8 பழம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லு என்று கூறினான் கூட்டத்தில் ஒருவன். சிந்து அவனை பார்த்து ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்து விட்டு, இதுவே உங்களுக்கு தெரியல, அப்ப நான் இதுக்கப்புறம் சொல்ல போற விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி, இருந்தாலும் சொல்றேன். இந்த முறை இந்த பள்ளத்தாக்குல 9 பழம் வந்துச்சு. அதுல 8 பழத்தை இங்க நிக்கிற 8 பேர்ல ஒருத்தன் தான் வச்சிருக்கான்.
இன்னொரு பழத்தை மீதி இருக்க 7 பேர்ல ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. எங்க யாராவது சரியா சொல்லுங்க பாக்கலாம், யார் இந்த 2 பேர்னு என்று கேட்டாள். அதை கேட்ட சோமன், அப்படி கேளுமா, ஒரு பொண்ணா இருந்துட்டு நீ இந்த பள்ளத்தாக்குக்கு போயிட்டு வந்திருக்க, இவனுங்க வெளியே நின்னு ஜெயிச்சுட்டு வந்தவனா வசப்பாடிட்டு இருக்கானுங்க என்று நினைத்தான். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் சிந்துவை திமிராக பார்த்து, நீ பேசுறது பார்த்தாலே தெரியுது, அந்த மாதவனா ஆதவனா அவன் தான் அந்த ஒரு பழத்தை எடுத்திருப்பான், மத்த 8 பழத்தை நிச்சயமா அட்டோரியன் தான் எடுத்திருப்பாரு என்று உறுதியாக கூறினான். நீ சொன்னது சரிதான், ஆனா மாத்தி சொல்லிட்ட. 8 பழம் ஆதனும் மீதி இருந்த ஒரு பழம் தான் அட்டோரியனும் எடுத்தாங்க, இப்பவும் வச்சிருக்காங்க. எனக்கு தெரியும் அடுத்து நீ என்ன கேட்க போறேன்னு. நீ என்ன அதை உன் கண்ணால பாத்தியான்னு தானே கேட்க போற? ஆமா, நான் அந்த பள்ளத்தாக்குல என் கண்ணால பார்த்தேன் என்று கூறினாள் சிந்து. அதை கேட்டதும் அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் உறைந்து போனார்கள். ஏனென்றால் அந்த பள்ளத்தாக்கிற்குள் எண்ணற்ற எக்ஸ்பர்ட் சென்றிருந்தார்கள். அவர்களால் முடியாத ஒரு காரியத்தை இந்த 7வது லெவல் சக்தி இருக்கும் இவன் செய்து விட்டானா? அப்படியே இவன் அதை செய்திருந்தாலும் இவனை அங்கிருந்த எக்ஸ்பர்ட்ஸ் அடித்துக் கொன்றுவிட்டு இதை எடுக்கவில்லையா என்பதுதான் அங்கிருந்த கூட்டத்தினரின் கேள்வியாக இருந்தது. இல்ல, நான் இந்த பொண்ணு சொல்றதை நம்ப மாட்டேன். ஏன்னா நானும் ஒரு 9வது லெவல் சக்தி உள்ளவன் தான். நானும் இந்த பள்ளத்தாக்குள்ள போய் பாதிக்கு கூட போக முடியாம சிவப்பு பட்டனை அழுத்தி வெளியே வந்தவன். அப்படி இருக்கும்போது இந்த 7வது லெவல்காரன் எப்படி 8 பழத்தையும் எடுக்க முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல என்று கூறினான் ஒரு நபர். அதை கேட்ட சோமன், இருடி மாப்ள, நாங்க உன்னை ஆதன் கிட்ட 2 அடி வாங்க விட்டாதான் நீ ஆதனோட சக்தியை புரிஞ்சுக்குவ என்று நினைத்து விட்டு அந்த கூட்டத்தை தள்ளிக்கொண்டு அந்த நபருக்கு அருகில் வந்து, இப்ப நீ என்ன சொன்ன? அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான், அது பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? சரி, அவ்வளவு சந்தேகம் இருந்தா நீ போய் அவனை அடிச்சு தூக்கி வீசிட்டு வாப்போ என்று கூறினாள். இப்ப நான் போய் அப்படி பண்ணுனா வேற யாரும் அடிக்க மாட்டாங்களா என்ன என்று கேட்டான் அந்த நபர். யாரும் அடிக்க மாட்டாங்க, ஆத மட்டும்தான் அவன் அடிப்பான், அது உனக்கு பரவாயில்லையா என்று கேட்டான் சோமன். அவனெல்லாம் நான் அடிச்சு தூக்கி வீசிடுவேன் என்று கூறினான் அந்த நபர். சரிப்போ, வாயில சண்டை போடாம அங்க போய் அவனை அடிச்சு இழுத்துட்டு வாப்போ என்று கூறினான் சோமன். அந்த நபரும் ஆதனை நோக்கி சென்றான். அதை பார்த்த ஆதன் திரும்பி சோமனை பார்த்தான். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, இங்க பாரு மச்சான், உன்னை பார்க்க ஒரு மங்கூனி அனுப்பியிருக்கேன், அவனை அடிச்சு பறக்க விடுறா என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு அந்த நபரை கோபமாக பார்த்து கொண்டிருந்தான். அந்த நபர் ஆதனுக்கு அருகில் சென்றதும், நீ என்ன பெரிய ஆளா? ஏதோ நீதான் அந்த 8 நட்சத்திர பழத்தையும் எடுத்துட்டு வந்தேன்னு அவன் சொல்றான், நீ என்ன அவ்வளவு வலிமையானால என்ன என்று திமிராக கேட்டான். டேய், பேசாம போயிடு, நான் இப்ப நல்ல மூட்ல இருக்கேன், நீ தேவையில்லாத டயலாக் எல்லாம் பேசி வாங்கி கட்டிக்காத போ என்று கூறினான் ஆதன். ஓஹோ, ஏன் சார் அப்படி கோவப்பட்டா என்ன பண்ணிடுவீங்க? கோவப்படுறா, இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துக்கலாம்டா, வாடா, இப்ப நான் ஒரு அடிதான் அடிக்க போறேன், நீ எப்படி சுருண்டு விழுக போறன்னு மட்டும் பாரு என்று கூறினான் அந்த நபர். அந்த நபர் கூறியதை கேட்டு ஆதன் சிரித்து விட்டு, சரிடா ஆடிடா, நீ ஏன் சண்டை போடணும்னு வரும்போது நான் எதுக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லணும் என்று கூறினான். அந்த நபர் ஆதனை முகத்தில் குத்துவதற்கு கையை ஓங்கி குத்தினான். அப்போது ஆதன் அந்த கையை சாதாரணமாக பிடித்து விட்டு, நீங்க என்ன ஒரே குத்துல சுருண்டு விழுக வைக்க போறியா? இதெல்லாம் கேட்டா எவ்வளவு வேடிக்கையா இருக்கு என்று ஆதன் கூறினான். ஆதன் கையில் இருந்த அந்த நபரின் கையை எடுக்கவே முடியவில்லை. அதை பார்த்த அந்த நபர் பதட்டமடைந்தான். அதனால் அவன் உடம்பெல்லாம் பயத்தில் வேர்த்து ஊற்றியது. அவனால் அடுத்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அங்கிருந்த கூட்டத்தினரும் ஆதனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அங்கிருந்த அட்டோரியன், வேட்டையன் மற்றும் அங்கிருந்த மற்ற 5 நபர்களும் அவனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஏனென்றால் ஆதன் அடிப்பது சாதாரணமான ஆள் இல்லை. அவன் 9வது லெவல் மேக்சிமம் சக்தி உள்ள நபராகும். ஆனால் ஆதன் 7வது லெவல் சக்தி உள்ளவனாகும். ஆதனுடன் சண்டைக்கு வந்த நபரின் கை முறியும் சத்தம் வெளியே இருந்த கூட்டத்தினருக்கு கேட்கும் வண்ணம் சத்தம் கேட்டது. அப்போது அந்த நபர் வலி தாங்க முடியாமல் ஆதனை பார்த்து, நான் பேசினது தப்புதான், என்ன மன்னிச்சு விட்டுரு, அதான் நான் உன்னை தப்பா பேசினதுக்கு என் கையை உடைச்சிட்டேல, இதுக்கு மேல என்ன எதுவும் பண்ணிடாத விட்டுரு பிளீஸ், நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட மட்டும் இல்ல இங்க யாருக்கிட்டையும் வம்பு பண்ண மாட்டேன் என்று கத்தினான். அதை பார்த்த ஆதன், நான் தான் உன்கிட்ட முதல்ல சொன்னா இல்லையா, இந்த சண்டெல்லாம் வேணாண்டா, பேசாம போயிடுன்னு. அதுவும் இல்லாம நான் இன்னும் உன்னை அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள அலற, நீ தானே சண்டை போடலான்னு வந்த, இப்ப இதுக்கு பேக் அடிக்கிற என்று கூறிவிட்டு அடுத்த நிமிடம் ஆதன் தனது மறுக்கையை ஓங்கி அந்த நபரின் நெஞ்சில் ஒரு குத்து குத்தினான். அந்த நபரின் வாயில் இருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அதை பார்த்த அங்கிருந்த நபர்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் அந்த நபர்தான் ஆதனை அடிப்பான் என்று அங்கிருந்த பெரும்பாலானோர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள்.
ஆனால் அங்கு அப்படியே அதற்கு மாறாக நடப்பதை பார்த்துதான் அதிர்ச்சி அடைந்தார்கள். அந்த அதிர்ச்சி குறைவதற்குள் அங்கிருந்த கூட்டத்தினருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. ஆதன் அந்த நபரை சட்டையை பிடித்து தூக்கி மீண்டும் ஒரு குத்து குத்தினான். இப்போது அந்த நபர் காற்றில் பறந்து போய் 100 அடிக்கு அந்த பக்கம் விழுந்தான். அவன் அந்த இடத்தில் இருந்து எந்திரிக்கவே இல்லை. அதை பார்த்த அந்த கூட்டத்தினர் மிரண்டு போனார்கள். அந்த கூட்டத்தினர் அந்த நபரை தூக்கிக் கொண்டு ஓரமாக சென்றார்கள். இதற்கு முன்பு வரை ஆதனை வசைபாடி கொண்டும் அவனது ஆற்றலை சந்தேகப்பட்டுக் கொண்டும் இருந்த கூட்டம் அப்படியே மயான அமைதியானது. அதை பார்த்த சோமன், இதுக்குதான் நான் முதல்லயே சொன்னேன், ஆதங்கிட்ட யாரும் பகச்சுக்காதீங்கடா, பல்ல பக்கோடா மாதிரி உடச்சு விட்டுருவான்னு. நம்ம பேச்ச எவன் கேக்குறான்? இப்ப பாரு, ஒருத்தன் அடிபட்டு விழுகவும் எல்லாரும் அப்படியே அமைதி ஆயிட்டானுங்க என்று நினைத்து சிரித்தான். அதை பார்த்த வெண்ணிலா, ஏன் சோமன், எதுக்கு சிரிக்கிற என்று கேட்டாள். இல்லக்கா, நானா ஒரு விஷயத்த நினைச்சேன், சிரிச்சேன் என்று கூறினான் சோமன். அப்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் செய்யும் அந்த நபர் அனைவரையும் பார்த்து, அங்க என்னப்பா கூச்சல் சத்தம் கேக்குது என்று கேட்டார். அப்போது அந்த கூட்டத்தினர் யாரும் முன்வந்து பேசவில்லை. அப்போது சோமன் அவரை பார்த்து, இங்கெல்லாம் எதுவும் கூச்சல் இல்லையா? நீங்க எப்போ இந்த 8 பேருக்கும் பரிசு கொடுத்து பாராட்டுவீங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கோம் என்று கூறினான். அத பத்தி தான்ப்பா பேசிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அறிவிப்பு தான் பண்ண போறோம் என்று கூறினார் அனௌன்சர். சரிங்க ஐயா, பார்த்து நல்ல பரிசா கொடுங்க என்று கூறினான் சோமன். அந்த அனௌன்ஸ்மெண்ட் செய்பவர் சோமனின் குரலை கேட்டுவிட்டு மீண்டும் சென்று அந்த குழுவிடம் பேசுவதற்கு ஆரம்பித்தார். அங்கிருக்கும் கூட்டத்தினருக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன, ஆதன் கேட்கப் போகின்ற வேண்டுகோள் என்ன, அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன, இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 100. நட்சத்திர பள்ளத்தாக்கில் இருந்து அனௌன்ஸ்மெண்ட் செய்பவர் அங்கிருக்கும் நபர்களிடம் பேசிவிட்டு மீண்டும் வந்து அவரின் இருக்கையில் அமர்ந்தார். அப்போது அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் அங்கிருந்த அனௌன்சரை ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த போட்டியை முடித்ததற்கு ஒரு சிறப்பு பரிசும் இந்த 8 நபர்களுக்குள் சிறந்தவர்கள் யார் என்றும் தெரிந்து கொள்ள அங்கிருந்த அனைவருக்கும் மிகவும் ஆர்வமாக இருந்தது. அந்த அனௌன்சர் அங்கு வந்து அமர்ந்ததும் அவர் ஆதனைத்தான் பெருமிதமாக பார்த்துக் கொண்டிருந்தார். அதன் பிறகு அந்த 8 நபர்களையும் மிகவும் சந்தோஷமாக பார்த்துக் கொண்டிருந்தார். காரணம், எந்த ஒரு வருடமும் 8 நபர்கள் நட்சத்திர பள்ளத்தாக்கை வெற்றிகரமாக கடந்து வந்ததாக சரித்திரமே இல்லை. அந்த கூட்டத்தில் இருந்த பெரியவர் சொன்னது போல் பல வருடங்களுக்கு முன்பு ஒரே ஒரு முறை 4 நபர்கள் இந்த போட்டியை கடந்து வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த 8 நபர்கள் கடந்து வந்திருப்பது மிகவும் சிறப்புமிக்க ஒன்றாகும். அந்த அனௌன்சர் கூட்டத்தினர் அனைவரையும் பார்த்து, இந்த நட்சத்திர பள்ளத்தாக்கு டெஸ்ட் நல்லபடியா முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த 8 பேருக்கும் கொடுக்க வேண்டிய பரிசுகளை கொடுக்க போறேன் என்று கூறினார். அதை கேட்டதும் அங்கு இருந்த கூட்டத்தினர் அனைவரும் மிகவும் ஆர்வமாக அந்த அனௌன்சரை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை கேட்டதும் அந்த நட்சத்திர பள்ளத்தாக்கின் கமிட்டியில் இருக்கும் ஒரு நபர் வந்து அந்த 8 பேரையும் ராஜ மரியாதையுடன் மேடைக்கு அழைத்து சென்றார். அங்கிருந்த மேடை மிகவும் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அந்த 8 நபர்களையும் அன்போடும் மரியாதையோடும் பாராட்டுவதற்கு காத்துக் கொண்டிருந்தது. அந்த 8 நபர்களும் ராஜ மரியாதையுடன் மேடை ஏறும்போது கூட்டத்தில் இருந்த ஒரு நபர், இந்த போட்டியில 8 பேர் ஜெயிச்சிருக்காங்க, அவங்களோட திறமைப்படி அவங்களுக்கு ரேங்கிங் இருக்குமா என்று கேட்டான். அதை கேட்ட அங்கிருந்த கூட்டத்தினரும் அதை மிகவும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த நபரை பார்த்துவிட்டு அப்படியே திரும்பி அந்த அனௌன்சரின் பதிலுக்கு காத்துக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்ட அந்த அனௌன்சர், 8 பேரும் சிறப்பான மாவீரர்கள் தான், இருந்தாலும் நாங்க முதல் பரிசு மட்டும் கொடுத்து ஒரு ஆளை தான் அங்கீகரிக்கிறதா இருக்கும் என்று கூறினார். அப்ப யாரா அந்த முதல் பரிசை வாங்க போறது என்று கூட்டத்தில் இருந்த ஒருவன் கேட்டான். அதை கேட்ட அவனது நண்பன், மச்சான், எனக்கு தெரிஞ்ச அட்டோரியன் தாண்டா இந்த முதல் பரிசை வாங்குவான். ஏன்னா அவன் தாண்டா அங்க இருக்க எல்லாரையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அப்படி இருக்கும்போது அவன் தான் பள்ளத்தாக்குல பல மிருகங்களையும் கொண்டிருப்பான். இப்ப கூட பாரு, அவன் தான் மேடையில முதல்ல ஏறிக்கிட்டு இருக்கான் என்று கூறினான். அதை கேட்ட மைதிலி, இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா அட்டோரியனை அவன் பேசுவான், இருந்தாலும் இவன் சொன்ன விஷயம் உண்மைதான், அதனால இவனை எதுவும் பண்ண வேணாம் என்று நினைத்து விட்டு மேடையில் நின்று கொண்டிருந்த அட்டோரியனை பெருமிதத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். சரியா சொன்ன மச்சான், ஏன்னா அங்க இருக்க 7 பேர் சேர்ந்தாலும் அட்டோரியனை அடிக்கவும் முடியாது, ஏன் எதிர்க்க கூட முடியாது. அதுவும் இல்லாம அவர் கடைசியா நடந்த போட்டியில
டாப் 3 இடத்துல வந்தவரு. என்னதான் இனியனும் டாப் 3 இடத்துல ஒருத்தனா இருந்தாலும் அட்டூரியனோட சக்திக்கு முன்னாடி அவனால ஈடு கொடுத்து நிக்க முடியாது. இதுதான் உண்மை மச்சான் என்று கூறினான். அதை கேட்டு மைதிலிக்கு மேலும் மேலும் கர்வம் அதிகமானது. இருப்பினும் அவள் அந்த கூட்டத்தில் ஏதும் பேசவும் இல்லை, எந்த ஒரு உணர்ச்சிகளையும் வெளிப்படையாக வெளிப்படுத்தவும் இல்லை. அந்த கூட்டத்தினர் பேசிக் கொண்டிருப்பது போல் அட்டூரியன் சாதாரணமான சக்தி வாய்ந்தவன் அல்ல, அவன் அசாத்திய சக்தி உள்ளவன். இதற்கு முன்பு நடந்த போட்டியில் முதலிடத்தை பிடித்தவனாகும். அதுவும் அந்த களத்தில் சுமார் ஆயிரக்கணக்கான நபர்கள் போட்டியில் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்கும்போது அவனுக்கு பள்ளத்தாக்கில் வரும் மிருகங்கள் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என்பதே நிதர்சனமான உண்மையாகும். அந்த கூட்டத்தில் இருந்த பலரும் அட்டூரியனை பற்றியே பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். சுற்றியுள்ள அனைவரும் அட்டூரியனை பெருமையாக பேசுவதை கேட்டு மைதிலியின் முகத்தில் பிரகாசமான சிரிப்பு வெளிப்பட்டது. அட்டூரியனும் அங்கு பேசிக் கொண்டிருக்கும் கூட்டத்தினரை பார்த்து பெருமையாக உணர்ந்தான். அவனும் அந்த பெருமையையும் புகழையும் தான் மக்களிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அவன் இந்த மலையின் அந்த சிங்க உடம்பும் டிராகன் முகமும் கொண்ட மிருகத்திடமிருந்து அவனுக்கு தேவையான சக்திகளை பெற்றுக் கொண்டான். அதனால் அட்டூரியனின் சக்தி முன்பை விட இப்போது அதிகமாகவே இருந்தது. அங்கிருந்த மக்கள் மட்டுமல்லாது அந்த மேடையில் இருந்த இனியன், நவயுகன், சக்கரவர்த்தி மற்றும் வேட்டையன் நால்வரும் அட்டூரியனை மிகவும் பெருமிதமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த நால்வருக்கும் அட்டூரியன் அளவுக்கு சக்தி இருந்தாலும் அவனுக்கு மக்களிடமிருந்து கிடைக்கும் அன்பும் ஆதரவும் அந்த நால்வருக்கும் இல்லை என்பதுதான் உண்மை. அதை நினைத்துதான் அந்த நால்வரும் அட்டூரியனை ஆச்சரியமாகவும் பெருமிதமாகவும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். பருளின் சக்தி அட்டூரியனின் சக்தியை எதிர்கொள்ளும் அளவுக்கு இருப்பினும் அவள் தற்போது அட்டூரியனை பார்த்து பெருமிதமாகத்தான் உணர்ந்தாள். ஏனென்றால் அட்டூரியன் சிறந்த வீரன் என்பதை விட அவன் ஒரு மக்களின் தலைவனாகும், மக்கள் அபிமானம் பெற்ற மன்னனாகும். அந்த மேடையில் இருந்த ஆதன் தனது முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்த மக்கள் அவனை திட்டிக் கொண்டுதான் இருந்தார்களே தவிர அவனை பாராட்டவும் இல்லை, அவனது ஆற்றலும் அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த அனௌன்சர் அந்த 8 நபர்களையும் பெருமிதத்துடன் பார்த்துவிட்டு, நீங்க 8 பேரும் வெற்றிகரமா நட்சத்திர பள்ளத்தாக்கோட டெஸ்ட் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் நான் பரிசு கொடுக்க போறேன் என்று கூறினார். அப்போது அந்த அனௌன்சரின் ஒரு 7 சிஷ்யர்கள் ஒரு தட்டில் பரிசுகளுடன் வந்து நின்றார்கள். அதை பார்த்த மக்கள் அந்த 7 பரிசுகளும் 7 பேருக்கும் கொடுத்துட்டு அட்டூரியனுக்கு முதல் பரிசு கொடுக்க போறாங்க போல என்றுதான் கூட்டத்தில் இருந்த அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்குதான் ஒரு திருப்பம் இருக்கிறது என்று அங்கிருந்த யாருக்கும் தெரியாது. அந்த அனௌன்சர் அவரது 7 சிஷ்யர்களையும் பார்த்து கண் காட்டினார். அந்த 7 நபர்களும் சென்று முதலில் நின்று கொண்டிருந்த 7 நபர்களுக்கு முன்பு நின்றார்கள். ஆதன் 8வது ஆளாகத்தான் நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்த சோமன், அப்படி போடு, என் நண்பனுக்கு தான் முதல் பரிசுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அந்த 7 பேரும் அவனை தவிர மத்த 7 பேர் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க என்று நினைத்து அவன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். அந்த சிஷ்யர்களில் ஒருவன் அட்டூரியனுக்கு முன்பு நிற்பதை பார்த்த மக்கள், என்ன அந்த பரிசு கொடுக்கறவங்க 7வது லெவல்காரனுக்கு முன்னாடி நிக்காம நம்ம அட்டூரியனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க, ஒருவேளை அவன் கடைசியா நிக்கிற ஆளுக்கு போய் கொடுக்கறதுக்கு பதிலா மறந்து போய் முதல் ஆளான அட்டூரியனுக்கு எதிரில் நிக்கிறானா என்ன என்று குழப்பத்துடன் கேட்டான் ஒருவன். அதை பார்த்த அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் அந்த நபர் நினைத்ததை போலத்தான் நினைத்தார்கள். அது மட்டுமின்றி அதை பார்த்த மைதிலியும் அந்த நபர் நினைத்தது போலதான் நினைத்து குழப்பத்துடன் அந்த மேடையை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த சிஷ்யன் அட்டூரியனுக்கு முன் நிற்பதை பார்த்த அட்டூரியனே சற்று குழப்பமடைந்தான். ஏனென்றால் அவனும் தனக்குத்தான் முதல் பரிசு கிடைக்கப் போகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தான். மற்ற 6 நபர்களும் அந்த பரிசை சந்தோஷமாக வாங்கிக் கொண்டார்கள். அது என்ன பரிசு என்றால் உடல் வலிமை கொடுக்கும் மாத்திரையாகும். இந்த மாத்திரை ஒரு லெவலில் இருந்து அடுத்த லெவல் மாறுவதற்கு மிகவும் உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும். அந்த மாத்திரை உடல் பலத்தை அதிகரிக்கும் மற்றும் இது மிகவும் விலை மதிப்பு மிக்க ஒரு மாத்திரையாகும். இந்த மாத்திரைகள் ஒரு சிலரது 9வது லெவல் மேக்சிமம் பீஸ்டுகளிடமிருந்துதான் கிடைக்கும். இந்த மாத்திரை மார்க்கெட்டில் மிகவும் விலை உயர்ந்த ஒரு மாத்திரை. இதை அந்த நாட்டில் இருக்கும் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வாங்கி பயன்படுத்த முடியும். அந்த 6 நபர்கள் எதிர்பார்த்ததை விட இந்த பரிசு அவர்களுக்கு மிகவும் பெரிதான ஒன்றாக நினைத்தார்கள். அந்த கூட்டத்தினர் அனைவரும் அந்த 6 நபர்களுக்கு கொடுத்த பரிசை பார்த்து ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இருப்பினும் அந்த கூட்டத்தில் பலரின் கவனம்
அட்டூரியன் மீதுதான் இருந்தது. காரணம், அவன்தான் வெற்றியாளர் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பரிசு அவனது திறமையை குறைத்து மதிப்பிடுவது போல உணர்ந்தார்கள் மக்கள். அட்டூரியன் அந்த பரிசை வாங்குவதாக இல்லை. அவன் திரும்பி அந்த அனௌன்சரை பார்த்தான். ஆனால் அந்த அனௌன்சர் அட்டூரியனை கண்டுகொள்ளவே இல்லை. அதை பார்த்த அட்டூரியனுக்கு அவர் மீது அளவு கடந்த கோபம் வந்தது. இருப்பினும் அவன் அதை வெளிப்படுத்தாமல் பல்லை கடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு முன்பு இருந்த அந்த அனௌன்சரின் சிஷ்யன், அட்டோரியன், நீங்க வெற்றிகரமா நட்சத்திர பள்ளத்தாக்கோட டெஸ்ட் முடிச்சதுக்கு இதுதான் உங்க பரிசு, இந்தாங்க எடுத்துக்கோங்க என்று புன்னகையுடன் கூறினான். அட்டோரியன் அந்த பரிசை வாங்காமல் எதையோ ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த அந்த அனௌன்சரின் சிஷ்யன் அட்டூரியனுக்கு மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தினான். அதை கேட்டதும் அட்டூரியனுக்கு கோபம் மீண்டும் அதிகமானது. இருப்பினும் அவன் பல்லை கடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். அப்போது அந்த சிஷ்யன் சொன்னதை கேட்ட நவயுகன், நல்லா யோசிச்சு பாரு, இந்த பரிசு அட்டூரியனுக்கா இல்ல அந்த கடைசியா நிக்கிறவனுக்கா? இந்த போட்டியில முதல் பரிசு ஜெயிச்சவங்களுக்கு இந்த பரிசு தான் கொடுக்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா என்ன என்று கோபமாக கேட்டார். எனக்கும் இங்க நடக்கிற எல்லா விதிமுறைகளும் உங்களை விட நல்லாவே தெரியும் நவயுகன். இந்த பரிசு அட்டூரியனுக்கு கொடுக்க சொல்லிதான் என் குரு என்னை அனுப்பி வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி தப்பு பண்ணுவேன்? அதுவும் இல்லாம நீங்க சொன்னது உண்மைதான். இந்த போட்டியில முதல் பரிசு வாங்குறவங்களுக்கு இந்த பரிசு இல்ல. அதனாலதான் நான் இந்த பரிசை அட்டூரியனுக்கு கொடுக்கறேன். இத வாங்க அட்டூரியனுக்கு சம்மதம் இல்லைன்னா இதை நான் எங்க குரு கிட்டே திருப்பி கொடுத்துருவேன், அவ்வளவுதான் என்று அந்த சிஷ்யனும் காட்டமாக பேசினான். அந்த சிஷ்யன் அந்த நட்சத்திர பள்ளத்தாக்கின் பல முக்கிய சக்தி வாய்ந்த வீரர்களில் மிகவும் முக்கியமான ஒருவனாகும். அப்படி இருக்கும்போது அவன் எதற்காக நவயுகனை பார்த்து பயப்பட வேண்டும்? அதனால் அந்த சிஷ்யனும் நவயுகனிடம் கோபமாகவே பதில் பேசினான். அதை கேட்டு நவயுகனுக்கு கோபம் வந்தது. இருப்பினும் அவனால் அந்த சிஷ்யனை ஏதும் செய்ய முடியாது என்பதால் முகத்தை சுளித்துக் கொண்டு அமைதியாக நின்றான். சரி, நான் இந்த பரிசை வாங்கிக்கிறேன், நீங்க இதை திருப்பி எல்லாம் கொடுக்க வேண்டாம் என்று அட்டூரியன் கூறிவிட்டு அந்த பரிசை எடுத்துக்கொண்டு அந்த நபரை கோபமாக முறைத்தான். அந்த நபர் அட்டூரியனை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து சென்று விட்டான். அப்போது நவயுகன் அட்டூரியனை பார்த்து, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம கிட்டே இப்படி பேசுவான் என்று கேட்டான். இவங்களெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு திமிரில தான் இப்படி எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, பொறுமையாரு, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று கூறினான் அட்டூரியன். அட்டூரியன் அந்த பரிசை எடுத்ததை தொடர்ந்து அந்த கூட்டத்தினர் அனைவரும் திரும்பி ஆதனை வெறுப்பாக பார்த்தார்கள். ஏனென்றால் அந்த 7 நபர்களும் பரிசு பெற்று விட்டார்கள் என்றால் ஆதன் தான் அந்த முதல் பரிசு வாங்கப் போகிறான் என்று அனைவருக்கும் நன்கு தெரிந்திருந்ததால் தான் அப்படி கோபமாகவும் வெறுப்பாகவும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் ஆதனை பார்த்துவிட்டு, இந்த 7வது லெவல் சக்தி உள்ளவனுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு இவன் இந்த போட்டியில ஜெயிச்சவன் சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினான். அதை கேட்ட சோமன் அந்த நபருக்கு அருகில் சென்று, அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு முதல் பரிசு கொடுக்க போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அனௌன்சர் சொல்லுவாரு, அதை கேட்டுட்டு போய் ஜெலிசில் குடிங்க, ஏன்னா அவங்க வயிறு எரியிறது எனக்கு வெளியே தெரியுது என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு அந்த நபரை சுற்றி இருந்த சிலர் சிரித்தார்கள். அப்போது அந்த நபர் கோபமாக சோமனை அடிக்க சென்றான். அதை பார்த்த வெண்ணிலா சோமனுக்கு முன்னால் வந்து நின்றுவிட்டு அந்த நபரை பார்த்து, இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்னு அவன் அடிக்க வர்ற? பேசாம போயிட்டேன்னா உனக்கு நல்லது, இல்லனா உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்று கோபமாக கூறினாள். அதை கேட்ட அந்த நபர், நீங்க யாருங்க என்ன அடிக்கிறதுக்கு? அவன் என்ன கிண்டல் பண்ணா நான் அவனை அடிக்க போறேன், நீங்க எதுக்கு தேவையில்லாம கொடுக்க வரீங்க என்று பதட்டத்துடன் கேட்டான். அந்த நபர் 7வது லெவல் சக்தி உள்ளவனாகும். ஆனால் வெண்ணிலா 8வது லெவல் சக்தி உள்ளவள். அதனால் அவன் சற்று பதட்டத்துடன் தான் பேசினான். நான் அவனோட அக்கா, அதனால நான் அப்படிதான் வந்து கேட்பேன் என்று கூறினாள் வெண்ணிலா. அதை கேட்ட அந்த நபர் ஏதும் பேசாமல் அமைதியாக அந்த கூட்டத்தை விட்டு வெளியே சென்று விட்டான். மறுபக்கம் ஆதன் தான் வெற்றி பரிசை பெறப்போகிறான் என்று தெரிந்த மைதிலியின் முகம் மாலையில் சுருங்கும் மலர் போல சுருங்கியது. அவள் ஆதனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவளே ஆதனை பலமுறை எந்த விஷயத்திற்கும் சரிப்பட்டு வராத முட்டாள் என்று தூற்றியிருக்கிறாள். அப்படி இருக்கும்போது இன்று ஆதன் அட்டூரியனை வீழ்த்தியிருக்கிறான் என்று அவளால் சிறிதளவும் நம்பவே முடியவில்லை. இங்கு நடக்கும் அனைத்தும் ஒரு கனவாக இருக்கக்கூடாதா என்று எண்ணினாள் மைதிலி. அப்போது ஆதனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த பருள், அவள் பெற்ற பரிசையே அட்டூரியனும் பெற்றுவிட்டான் என்றால் ஆதன் தான் இந்த போட்டியின் வெற்றியாளர் என்று புரிந்து கொண்டு அவள் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தாள். அந்த அனௌன்சர் பரிசு பெற்ற 7 நபர்களையும் பார்த்து,
பரிசு வாங்கின 7 பேருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறிவிட்டு கூட்டத்தினரை பார்த்து, இப்ப இந்த போட்டியோட வின்னர் அறிவிக்க போற. இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த போட்டியோட வெற்றியாளர் யாருன்னு. அது வேற யாரும் இல்ல, ஆதன் தான் என்று சந்தோஷமாக கூறினார். அதை கேட்டு சந்தோஷமடைந்த நபர்களை விட அதிருப்தி அடைந்த நபர்கள்தான் அதிகம். ஆதன் மீதான அவர்களின் வெறுப்பு அதிகமானது. அது அவர்களின் முகத்தை பார்த்த போதே நன்றாக தெரிந்தது. அட்டூரியன் கேட்க போகும் கேள்வி என்ன? ஆதனுக்கு காத்திருக்கும் அபூர்வமான பரிசு என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.